வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் இன்றைக்கு பூந்தி லட்டு தான் செய்ய போகிறேன். இந்த பூந்தி லட்டை நல்லா சுலபமாயும் செய்யலாம். இந்த பூந்தி லட்டு கூட எல்லாருமே விரும்பி சாப்பிடுவினோம். சின்னவக்கள் முதல் பெரியாக்கள் வரை எல்லாரும் விரும்பி சாப்பிட்றவ. இந்த பூந்தி லட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்கோ. இதில் 575 கிராம் கடலை மாவு இருக்குது, 5 கப். இந்த கடலை மாவோடு சேர்த்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இந்த பூந்தி கொஞ்சம் கலராக வாரத்துக்காண்டி நான் மஞ்சள் ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு கலரிங் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கடலை மாவிൻ്റെ கலரோடையே விடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா கலந்து விடுவோம் தண்ணி விடக்கிடையிலே. இப்போ இந்த கடலை மாவை நான் எல்லாம் கலந்து விட்டுட்டேன், கலரிங்கும் உப்பும் சேர்த்து. இப்போ இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்செடுக்க வேணும். நாங்கள் ஒரே மிக்க தண்ணி விட்டு எங்களுக்கு மாவு நல்லா களியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தோசை மாவு நாங்கள் எப்படி கரைப்போமோ அதே மாதிரி இந்த பூந்தி மாவையும் கலந்தெடுக்க வேணும். தேவையான அளவு தண்ணி விடுங்கோ. இதில் நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். தோசை மாப்பதத்துக்கு வெறும் நாங்கள் கரைச்செடுக்க இந்த மாதிரி கரைச்செடுக்க வேணும். ஆகலம் தண்ணியாயும் இருக்கக்கூடாது, ஆகலம் திக்காயும் இருக்கக்கூடாது. இந்த மாக்கலவை இதே மாதிரி நீங்கள் எடுத்து ஊற்றேக்க அப்படி ஊற்றுண்ட வேணும். இப்போ இதில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் சட்டி சூடானதும் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இதுதான் என்னுடைய பூந்தி கரண்டி, இதில் தான் நான் பூந்தி செய்கிறது. இப்போ இந்த எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்க வேணும். கொதிச்சுட்டு தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பூந்தி மா கிளவி எடுத்து அதில் விட்டு பாருங்கோ. அந்த மா விட்ட உடனே மேலே வந்துடும். அப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இதே மாதிரி தான் எண்ணெய் நல்லா கொதிச்சு இருக்க வேணும். இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் பூந்தியை வாத்தெடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வாத்துட்டு நீங்களாண்டா அது பூந்தியாக விழும். கொஞ்சம் தட்டி தட்டி விட்டீங்களாண்டா கீழால் நல்ல பதத்தில் பூந்தி மா கரைச்சபடியாக விழுகுது. எண்ணெய் கொதிச்சிருக்கிறபடியாத்தான் நாங்கள் பூந்தியை போட்ட உடனே மேலேயே விழுகுது, கீழே இருக்காமல் நல்லா முத்து முத்தாக பூந்தி விழுகுது. நீங்கள் மா கிளவையை சரியான பதத்தில் கரைச்செடுத்தால் இப்படித்தான் வரும். இந்த பூந்தியை நல்லா முருக விடக்கூடாது. நாங்கள் கேரா பூந்திக்கு பொரிக்கிற மாதிரி முருக விடக்கூடாது. முக்காப்பதம் வெந்த உடனும் எடுத்துட வேணும். கொஞ்சம் கிளறி விட்டீங்கன்னா தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ இந்த பூந்தி நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. நீங்கள் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா நைஸாக அமர்த்தப்படும். அதுதான் சரியான பதம் எடுத்துடணும். இப்போ இந்த பூந்தியை நாங்கள் எண்ணெயிலேருந்து வடிச்செடுப்போம். எண்ணெயை நல்லா வடிச்செடுங்கோ. இதில் ஒரு பிளேட்டில் நான் பேப்பர் டிஷ்யூ போட்டுருக்கிறேன். இந்த பூந்தியை அதில் போட்டு எண்ணெயை வடிய விடுவோம். கொஞ்சம் நல்லா முத்து முத்தாக நல்லா அழகாயும் இருக்குது பார்க்க பூந்தி. நான் கலர் போட்டபடியே கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது. உங்களுக்கு கலர் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கலர் சேர்க்க தேவையில்லை. இப்போ நாங்கள் எல்லா பூந்தியையும் பொரிச்செடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லாம் பொரிச்செடுத்தாச்சு. ஒன்றுமே ஒட்டுப்படவும் இல்லை, களியாயும் விரையில் நல்ல உதிரி உதிரியாக முத்து போல் வந்திருக்குது. இப்போ இந்த பூந்தியில் ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்து நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேன். இப்போ இந்த பூந்திக்கு சீனிப்பாக காய்ச்ச வேணும். அதுக்கு நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கிறேன். இதில் 775 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன். இந்த சீனியையும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கரைச்சி பாகு மாதிரி காய்ச்சி எடுக்கணும். இந்த சீனி பாகு நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வந்த உடனே நிப்பாட்டிடணும் அடுப்பை. நல்லா பாகு மாதிரி முருகலாக காய்ச்சக்கூடாது.
இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இதே மாதிரி நல்லா நுரை பொங்க கொதிச்சு வந்தால் காணும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் கை வந்து. அதுதான் சரியான பதம். கொஞ்சம் முருகலாக நீங்கள் காய்ச்சினீங்களா எங்களுக்கு பூந்தி பிடிக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த அடுப்பை நிப்பாட்டிடுவோம். எங்களோட பாகு ரெடி ஆகிட்டது. இப்போ நாங்கள் இந்த காய்ச்சி வச்ச பாகுக்குள்ள பூந்தியை நாங்கள் பொரித்து வச்சுருக்கிற பூந்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடுவோம். இந்த சீனி பாகு வந்து நல்லா அந்த பூந்தியில் ஊறி வரணும். நல்லா கிளறி கிளறி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட வேணும். இப்போ நான் எல்லா பூந்தியையும் பொரித்து வச்ச பூந்தியையும் இந்த சீனி பாகுக்கா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இது நல்லா கொஞ்சம் ஊற வேணும். இப்போ இதுக்கு தேவையான ப்ளம்ஸையும் கஜுவையும் நாங்கள் நெய்யில் பொரிச்செடுப்போம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் விட்டுவோம். நெய் சூடானதும் இதில் 125 கிராம் கஜுவை நான் சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். இந்த கஜுவை நல்லா பொன்னிறமாக பொரிச்செடுக்கணும். நெய்யில் பொரிச்செடுக்க நல்லா வாசமாயும் வரும். இப்போ இந்த கஜு நெய்யில் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. நல்லா வாசம் பெருகுது. இப்போ இந்த பொரிச்ச கஜுவை வந்து நாங்கள் பூந்தியில் போட்டு விடுவோம். இப்போ நாங்கள் அந்த ப்ளம்ஸை பொரிச்செடுப்போம். நெய்யில் தேவையான அளவு நெய் விட்டுக்கொள்ளுவோம். இதில் 75 கிராம் ப்ளம்ஸ் எடுத்து அதையும் நான் பாதி பாதியாக வெட்டி இருக்கிறேன். இதையும் இப்போ நல்லா நெய்யில் பொரிச்செடுப்போம் வாசம் பெறும் வரையும். இந்த ப்ளம்ஸும் இப்போ நெய்யில் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. நல்லா வாசமாயும் இருக்கும் பொரிஞ்சு வர. இப்போ இந்த ப்ளம்ஸையும் நாங்கள் பூந்திக்குள்ளேயே போட்டு விடுவோம். இப்போ இதில் நான் ஏற்கனவே கிரைண்டரில் போட்டு அரைச்ச பூந்தி இருக்குது. இந்த பூந்தியை வந்து நல்லா அரைக்காமல் கொஞ்சம் அறுவல் நொறுவலை அரைச்சி எடுக்க வேணும். இப்படி நாங்கள் அரைச்சி போடைக்கு எங்களுக்கு பூந்தி பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அரைச்ச பூந்தி மாவையும் அதுக்குள்ளே போடுவோம். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த ஏலக்காய் பவுடர் இருக்குது. இது வாசத்துக்குத்தான். ஏலக்காய் பவுடர் விருப்பம் இல்லாதாக்கள் போட தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பூந்தியில் கலந்து விடுவோம். இப்போ இந்த பூந்தியை நல்லா கலந்து விட வேணும். கலந்து விட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சு விடுங்கோ. அப்போ இன்னும் நல்லா சீனிப்பாயில் அந்த பூந்தி வந்து ஊறி வரும். இப்போ நான் அந்த 20 நிமிஷத்துக்கு பிறகு இதை எடுத்துருக்கிறேன். எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்குது. அந்த சீனிப்பாக வந்து பூந்தியில் நல்லா ஊறி இருக்குது. நீங்கள் கையால் அப்படி கேட்க கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கொள்ளுங்க. அப்போ கையில் கொஞ்சம் சீனிப்பாக ஒட்டாது. கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிங்களான்டாத்தான் அது பூந்தி வந்து உதிராமல் அப்படியே இருக்கும். பூந்தி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கேக்க பிடிச்சிட வேணும். இதே மாதிரி உருண்டையாக்கிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப எல்லா உருண்டையும் எடுத்து நல்லா உருட்டி இறுக்கி கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா அது வந்து உடையாமல் அப்படியே இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நாள் வரையும் அப்படியே இந்த பூந்தி இருக்கும். கொஞ்சம் 2-3 நாள் போக போக அந்த பூந்தியில் வந்து நல்லா சீனிப்பாக ஊறி நல்லா பூந்தி வந்து ரையாக வந்துடும். காஞ்ச மாதிரி வரும். அப்போ சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இந்த பூந்தியெல்லாம் நான் உருட்டி எடுத்துட்டேன். இதை நான் 2ஆம் தரமும் நல்லா இறுக்கி பிடிச்சு வச்சுருக்கிறேன். அப்போ முதல் உருட்டைக்கு இருந்ததை விட இப்போ நல்ல வித்தியாசமாக இறுக்கமாயும் இருக்கும். நான் செய்த பூந்தி எப்படி வந்திருக்கேன்னு பாருங்க. நல்லா சாஃப்டாக சும்மா நோமலாயே பிக்க பீவடும். இந்த பூந்தியை நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களே இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.